ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சிக்கன் ட்ரை ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 பை 1 ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ வடை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வணக்கணும். அதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வணங்கி வரும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வணக்கணும். அப்போ தான் நம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சீக்கிரம் வெந்து வரும், அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடணும், அப்புறம் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி போதும், ரொம்ப வேண்டாம். ரொம்ப போட்டால் புளிப்பு டேஸ்ட் வந்துடும், நல்லாவே இருக்காது. ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுறணும். தக்காளி வேகிறதுக்கும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு கடைசியை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த உப்பில் வெந்து வரும். தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அது வீட்டில் அரைச்ச மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை அந்த எண்ணெயிலே நல்லா போயிடணும், தண்ணியில் எதுவுமே ஊற்றக்கூடாது. அது கூட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதிலே நல்லா கலந்து விட்டுறணும். மசாலோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் போனோட தான் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். லைட் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வந்திருக்கும். அது தண்ணி கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவையில்லை, ஏன்னா ட்ரை ஃப்ரைனால 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி தலையும் ஒரு கொத்து புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஃபுல் கடைசியில் போடுவது. இது கூட வேகும்போது போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஃபுல் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுறலாம். அப்போ தான் சிக்கன் இப்போ அரை பாதத்துக்கு ஒரு 3/4 பாதத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் ஒரு 3/4 பாதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூட தேவையில்லை. அப்புறம் தண்ணி சுண்டி ஒரு மூடி போட்டால் தண்ணி சுண்டுறதுக்கு லேட் ஆகும். நல்லா மூடி போடாமல் அப்படியே ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வணக்கிட்டே இருக்க தண்ணி சீக்கிரம் சுண்டி வரும். தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கும். தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த ஸ்டேஜில். நீங்கள் எண்ணெய் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா மறுபடியும் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை இதுலேயே வணக்கி விட போயிடும். நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கி விட்டே இருக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு அடி பிடிச்சிரும். அடி பிடிக்கிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிங்கன்னா சூப்பரான சிக்கன் ட்ரை ஃப்ரை ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, பரோட்டா, ரசம் சாதம், தயிர் சாதம்க்குலாம் இந்த சைடிஷ் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.